வெனிசுலா 2026 ஸ்டார்ட் ஆனோனயே ஒரு 2, 3 நாள்ல நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாரு. நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி, ஒரு படத்தில் நடக்கிற மாரியான ஒரு சீன் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது வெனிசுலாவோட அதிபரான மதுரோவ மிட்நைட்ல ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு உள்ளேயே போயி, அவரு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப, அவர வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி, அவரையும் அவரோட மனைவியும் அங்க அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிர்றாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம, அடுத்த நாள் காலையில நம்ம ட்ரம்ப் என்ன பண்றாரு, "இங்க பாருங்க நான் வெனிசுலாவோட அதிபர வந்து கைது பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லி ட்வீட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பேட்டிலாம் வந்து குடுக்குறாரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அமெரிக்க ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி வெனிசுலாவுக்கு போயி, அங்க அவங்க இருக்கிற ராணுவ வீரர்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, மதுரோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மதுரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய துரோகம் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்படி இவ்ளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போயி எப்படி கைது பண்ணிட்டு வருது? அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து முழுமையா வந்து பார்க்க போறோம்.